தூக்குது. என்ன பண்ணலாம்? அண்ணன் தம்பிமார் 6 பேர். என்னடா என்ன சோதனை? தெரியலையா? ஆமா, முப்பாரம் இருக்கு. ஆமா, பின்னால தூக்குதா முன்னால ஒரு வெயிட் வைக்கணும்ல? முன்னால வெயிட் இருக்கு. முன்னால தூக்குது. அப்போ என்ன செய்யலாம்? பாறாங்களை தூக்கி வச்சாதான் சமமா வண்டி போகும். அந்த பக்கம் பார்த்தாங்க, பொங்கலிட்ட கலை ஆத்தா இசைக்கியம்மாவுடைய வீட்டுல கோவில இருக்கு பாருங்க, ஒரு பெரிய கட்டி. அவங்க கண்ணுக்காதான் தெரிஞ்சிச்சு. ஆமையா, அவதான நினைச்சுட்டால போகணும்னு. இவதான் முன்னால வந்து பாரத்துல வண்டியில உட்கார்ந்துட்டாங்க. அதனால இங்க பின்னால வாருது முன்னால தூக்குது. அப்ப என்ன பண்றாங்க? பொங்கலிட்ட சப்பனம் பாரம் தாங்கிருச்சு. அப்படியே 7 வண்டிகளையும் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு ஆழ்வார் திருநகரியை கடந்து எப்படி வருகிறார்கள்? அதை மாட்டு வண்டி வருவோம் ஐயா. இசைக்கு அம்மா பார்த்துட்டாரே, இவர்களுக்கு பின்னாலே போக வேணும் என்று சொல்லி தாயாரே இசைக்கியம்மா அடுத்த கட்டியோடு வந்துட்டாரே. இல்ல அவங்கதான் சரி. அப்படி ஆழ்வாத்துறையை விட்டு அம்மா வாரா மேற்கு திசையாக திருநெல்வேலி நகரத்தை விட்டு தென்காசியை விட்டு இந்த ஐயாபுரமா நகரத்துல வந்து ஐயாபுர நகரத்தில அம்மையா சாலவழி ஓட்டுப்பான வருகுலையா வண்டி வாடு வருகுலையா பார்த்தாரே சம்புகிறார் கல்லறையும் கீழே போட்டு வண்டியை எடுத்து சென்றார். பார்த்தாரே இசைக்கியம்மா ஆதாரி போடுவாரா அந்த
போட்டு விட்டு சென்றார்கள். அம்மா வந்து அட்டகாசம் பண்றா. அறிந்தார்கள் ஊராரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சண்முகவை நாடார் அவர்களும் அறிந்து என் தாயாகி அம்மா இசைக்கு அம்மாளுக்கு அழகாக இங்க வந்து நிலையம் போட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அம்மாளுடைய வரலாற்றை இப்பொழுது நாமல் பாடப்போம்.